ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ். இது வந்து ஜியோகிரஃபி 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எர்த் சர்ஃபேஸில் ஃபிசிக்கலாகவோ இல்லை ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏதாவதோ இல்லை கெமிக்கல் ஆக்ஷன் ஏதாவது எர்த்தில் இருக்க சர்ஃபேஸை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா சில சேஞ்சஸ் உருவாகும் எர்த் சர்ஃபேஸில். ஸோ அந்த சேஞ்சஸ் உருவாகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் எண்டோஜெனட்டிக் அண்ட் எக்ஸோஜெனட்டிக் ரெண்டு விதத்தாலையுமே நடக்கும்னு சொல்கிறாங்க. எண்டோஜெனட்டிக் அப்படின்னா இன்டர்னல் ப்ராசஸ், எக்ஸோஜெனட்டிக்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக நடக்கிற சில ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை கெமிக்கல் ஆக்ஷனாலேயோ இல்லை இன்டர்னலாக நடக்கிறதுனாலேயோ நம்மளோட ஜியோகிராஃபி, அதாவது நம்ம எர்த்தோட அந்த அமைப்பு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின இன்டெப்த் தான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். The forces that act from the Earth's interior towards the Earth's surface are called internal process or endogenetic processes. Internal processனாலோ இல்லை endogenetic processனாலோ ஒன்று தான். The forces that act from the Earth's surface, இன்டீரியர்னா என்ன, எர்த்தோட இன்டீரியர்லேருந்து எர்த் சர்ஃபேஸ் மேலே ஏதாவது ஒரு சேஞ்சஸை அக்கர் பண்ணுது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். தீஸ் ஃபோர்ஸஸ் பில்ட் த லேண்ட்ஸ்கேப் அண்ட் கிரியேட் டோப்போகிராஃபிக்கல் ரிலீஃப். ஸோ டோப்போகிராஃபிக் ரிலீஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்போகிராஃபினா நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் ஹரிசாண்டல் டைமென்ஷன்லேயும் சரி வெர்டிக்கல் டைமென்ஷன்லேயும் சரி அது எப்படி வியூ ஆகுது, எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டோப்போகிராஃபிக் ரிலீஃப். ஸோ இந்த இன்டர்னல்லேருந்து நடக்கிற அந்த சேஞ்சஸ் நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் டோப்போகிராஃபிக்கில் சேஞ்சஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The forces that act on the surface of the earth due to the natural agents like running water, glacier, wind, waves, etc. ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸை நம்ம எர்த்தில் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் எக்ஸோஜெனட்டிக் ஆர் எக்ஸ்டர்னல். நமக்கு தெரியும் வாட்டர் நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ் மேலே தான் ஃப்ளோ ஆகுது, கிளேஷியர்ஸுமே அப்படி தான் ஃப்ளோ ஆகுது, விண்ட் அட்மாஸ்ஃபியரில், வேவ்ஸும் நம்மளோட ஓஷனில் க்ரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், விவிடாக பார்க்குறோம், வெளியில் பார்க்குறோம். ஆனால் இந்த இன்டர்னலாக நடக்கிறத, எர்த்துக்குள்ளே நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. பட் இங்கே கொடுத்துருக்குற மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஃபோர்ஸஸை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸ் நம்மளோட லேண்ட்ஸ்கேப்பை வேறு மாதிரி மாற்றுச்சு அப்படின்னா கம்ஸ் அண்டர் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். தீஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஸ்டியர்ஸ் த லேண்ட்ஸ்கேப் down into relatively low elevated plains and shapes the landform created by endogenetic process. So இன்டர்னல்ல நடக்கிற சில விஷயத்தினால லேண்ட் சர்ஃபேஸ் வேறு மாதிரி எலிவேட் ஆகிருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் நடக்கிற இந்த ப்ராசஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ், அதாவது சில இடம் மேடும் பள்ளமாக, இல்லை ஒரு சில இடம் ஃப்ளாட்டாக, இல்லை ஒரு சைடம் ரொம்ப ஸ்லோப்பாக. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இந்த லேண்ட் ஃபார்மில் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்னல் ப்ராசஸ் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்டர்னலாக என்ன நடக்குது, என்ன சேஞ்சஸ் உருவாகுது அப்படின்னு. ஸோ இன்டர்னல் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா the internal processes generate heat and eject materials from deep below the earth's crust. எர்த்தோட க்ரஸ்ட்டு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர்னு தெரியும். அதுக்கப்புறம் மேண்டில், அப்புறம் கோர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த க்ரஸ்ட்டோட டெப்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில சேஞ்சஸ், ஹீட்டை அது என்ன பண்ணுதுன்னா உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. த இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் இஸ் த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் பவர் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த வேவ்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் த சேஞ்சஸ் இன் த ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளேட் Tectonics அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The lithosphere is divided into number of huge slabs of rock called tectonic plates. இது நம்மளோட lithosphere, அதாவது லேண்ட் சர்ஃபேஸ்க்கு இன்டீரியரில் இருக்கும், ஸ்லாப்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா டிவைடட் இன்ட்டு மேஜர் அண்ட் மைனர் பிளேட்ஸ். சில முக்கியமான பெரிய பிளேட்ஸாகவும் இருக்கும், இல்லை சின்ன சின்ன பிளேட்ஸாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா அது தானாகவே இண்டிபெண்ட்டாக
மேண்டலில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மேண்டல்னா க்ரஸ்ட்டுக்கு அடுத்த இருக்கிற லேயரில் வந்து அது இண்டிபெண்ட்டாக, அதாவது எது ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணாமல் அது பாட்டிக்கு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொலிஷன் ஆஃப் தீஸ் பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் மவுண்டைன் ரேஞ்சஸ் அண்ட் அதர் irregular surface features both of land and ocean ஃப்ளோர். ஸோ நமக்கு ஏற்கனவே ஹிமாலயா உருவான விதம் தெரியும். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்டில் தான் வந்து அந்த அப்ஃபோல்டு நடந்துச்சு, ஹிமாலயா உருவாச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆக நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் சில இர்ரெகுலரான ஃபீச்சர்ஸ், எப்படினாலும் வந்து சில மவுண்டெயின்ஸ் உருவாகலாம், இல்லை சின்ன சின்ன ஒரு அப் அண்ட் டவுன் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிரியேச்சர்ஸை போத் லேண்ட் அண்ட் ஓஷன் ரெண்டுத்துலேயுமே அது உருவாக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட், இந்த பிளேட் டெக்டானிக் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் த மேண்டில் உருவாகிற அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது மூலியமாக தான் வந்து இந்த மூமெண்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நவ் வி ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிளேட் மூமெண்ட் அண்ட் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் டு earthquake and volcanic activities. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகும் போது தான் இந்த நமக்கு வல்கானிக் எரப்ஷன் உருவாகும் இல்லையா, எரிமலை வெடித்து செதறது, ஓவர் ஹீட் ஆகும் போது, தெர்மல் எனர்ஜி அதிகமாகும் போது வெடித்து செதறதா இருந்தாலும் சரி, இல்லை எர்த்குவேக் நிலநடுக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எர்த்து ஷேக் ஆகும் இல்லையா. ஸோ இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகும் போது தான் அந்த ஷேக்கிங் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பிளேட் டெக்டானிக்ஸால் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி இருக்குது, தென் நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் இருக்குது, தென் கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரின்னு இருக்குது. ஒன்று பார்க்கலாம். கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் த பிளேட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் சம்டைம்ஸ் அ பிளேட் சிங்க்ஸ் அண்டர் another. The location where the sink of the plate occur is called subduction zone. ஸோ ஃபோல்ட் மவுண்டைன், ஹிமாலயா நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ரெண்டு லேண்ட் மாஸ் ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்து என்ன ஆகிடுது, கீழே போயிடுது, ஒன்று மேலே ஏறி வந்துடுது. ஸோ இப்படியே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் ரெண்டு பக்கமும் ஹார்டாக இருக்கும் போது தான் இந்த இடத்துல வந்து அப்ஃபோல்டு உருவாகி ஹிமாலயா உருவாச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஒன்றுத்துக்கு கீழே இன்னொன்று என்ன ஆகிடும், இறங்கிடும். Then next divergent boundary அப்படின்னா என்னன்னா, here the plates pull away from each other as magma pushes up from the mantle. ஸோ மேண்டில் நமக்கு ஏற்கனவே தெரியும், மேண்டிலோட லேயரில் தான் வந்து அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இண்டிபெண்ட்டாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக அது என்ன ஆகும்னா பிரிஞ்சு போகும், டைவர்ஜ் ஆகி போகும். டைவர்ஜ்னா என்ன, டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ டைவர்ஜ் ஆகி அது வேறு டைரக்ஷனுக்கு அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது எங்கே நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே டைவர்ஜ் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேக்மாவோட புஷ்னால அக்கர் ஆகும். தென் நெக்ஸ்ட் இஸ் கன்சர்வேட்டிவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, ஹியர் த பிளேட் ஸ்லைட்ஸ் ஹரிசாண்டலி past each other. San Andreas fault இது வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹரிசாண்டலாக இது ஒன்றோட ஒன்று கன்வர்ஜ் ஆகி போகிறது, இது இங்கே இப்படி போகிறது கன்வர்ஜென்ட், இப்படி தனித்தனியாக போகிறது வந்து டைவர்ஜென்ட். ஒரு பக்கம் இது அப்வர்ட்ஸும் ஒரு பக்கம் ஒன்று டவுன்வர்ட்ஸும் போகிறது, இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் plates. Due to the lateral compressional forces, the plate are forced to move upwards and downwards. This is called folding. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஹிமாலயா சொல்லியிருந்தோம். ஸோ ஏதோ ஒரு புஷ் அக்கர் ஆகும் போது மேலேயும் கீழேயும் அது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங் உருவாகுது. அதுதான் மவுண்டெயின் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. This process of folding creates lofty mountain ranges such as Himalaya and Alps. So இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. Then next, according to the plate tectonics, the plates are in constant motion with an average rate of few centimeters per year. The movement might seem slow, but over millions of years, the plates and the continents riding on them move a long way. For example, about 250 million years ago, the Indian plate was a part of Gondwana land, which comprised of modern Africa, Australia, Antarctica and South America.
அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் முன்ன காண்டினென்ட்ஸ் எல்லாமே என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் ஆகிலாம் இல்லை, எல்லாமே ஒரு கம்பைண்டாக இருந்தாங்க. பேஞ்சியானா லேண்ட் மாஸ், பேந்தலாஸானா வாட்டர். ஸோ பேஞ்சியா எல்லாமே கம்பைண்டாக இருந்துச்சு. இங்கே உங்களால் ஒரு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இல்லை 7 காண்டினென்ட்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதா, புரிய முடியுதா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சில மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மாற அதோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து மேலே இருக்கிறது லொரேஷியா அண்ட் கீழே இருக்கிறது கோந்துவானா லேண்டு, இப்படி ரெண்டும் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த தெத்தித் சி இருக்குது. ஸோ இந்த தெத்தித் சி தான் வந்து நம்மளோட இந்தியா, அதாவது இந்த கோந்துவானா லேண்ட்லேருந்து நம்ம இந்தியா மேல் நோக்கி லொரேஷியாவுக்கு போய் சேரும் போது தான் இந்த தெத்தித் சி இந்த கன்வர்ஜன் ப்ராசஸ் மூலயமா உள்ளடங்கிடுச்சு. ஸோ இதோட செடிமெண்டேஷன் தான் நம்மள ஹிமாலயாவில் நிறையா பார்க்கலாம், அதுவும் டிரான்ஸ் ஹிமாலயாவில் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சொல்கிற இந்த 7 காண்டினென்ட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக காண்டினென்ட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, செப்பரேட் ஆகிட்டே இருக்குது. நம்மளோட இந்தியா வந்து இந்த கோண்ட்வானா லேண்ட்லேருந்து மேல் நோக்கி நார்த் வேர்ட்ஸ் என்ன ஆகிட்டே போகுது, மூவ் ஆகிட்டே போகுது. தென் நெக்ஸ்ட் அதே மூமெண்ட் அக்கர் ஆகுது, அதுக்கும் சில மில்லியன் இயர்ஸ் எடுக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா இல்லை ஏஷியாவில். பட் ஆஃப்டர் தென் நவ் ப்ரெசண்ட் பார்த்தேன் அப்படிங்கன்னா நம்மளோட இந்தியா போயிட்டு லொரேஷியா அந்த ஏஷியா காண்டினென்ட்டில் என்ன ஆகிடுச்சு, ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா இந்த பிளேட் வந்து அந்த டெக்டானிக் மூமெண்ட்ஸ்னால தான் நடக்குது. ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகாது, கண்டினியூஸாக இதோட மூமெண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 250 மில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் வந்து நம்ம காண்டினென்ட் எல்லாமே என்ன இருந்திருக்கு, கம்பைண்டாக ஒரே பேஞ்சியாவாக இருந்திருக்கு. பட் அது நிறைய மில்லியன் இயர்ஸ் எடுக்குது இல்லையா. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நிறையா இயர்ஸ் எடுக்கும்ன்றதுனால நம்மளோட காண்டினென்ட்டோட இந்த ஃபீச்சர் எப்போனாலும் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட மில்லியன் இயர்ஸ் அகோ பார்த்தோன்னா நம்மளோட மேப் வேறு மாதிரியான லொக்கேஷனில் கூட சுச்சுவேட் ஆகிருக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த கோண்ட்வானாலேருந்து அது பிரிஞ்சு வந்தது 140 மில்லியன் இயர்ஸ் ஆகோ பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 250 பில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் வந்து எல்லாமே கம்பைண்டாக இருந்துச்சு. ஆனால் கோண்ட்வானாலேருந்து நம்ம இந்தியா பிரிய ஸ்டார்ட் ஆனது 140 மில்லியன் இயர்ஸ் ஆகோன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலிஷன் வித் த யூரேஷியன் பிளேட் அலாங் த பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள் ஃபார்ம்டு த ஓரோஜெனிக் பெல்ட். இந்த ஓரோஜெனிக் பெல்ட் தான் இப்போ திபேத்தியன் பிளாட்டியூ அண்ட் இட் கேன் பி த ஹிமாலயன் மவுண்டன்ஸாக நமக்கு இப்போ ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. Then next, this is all about plate tectonics. Now we are going to see about earthquake. earthquake பார்த்தீங்க அப்படின்னா earthquake are generally caused by sudden vibration in the earth crust. அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் சில நடுக்கம் ஏற்படும் போது தான் earthquake நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. which spreads outward in all direction waves from the source of disturbance. ஸோ அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதோ அங்கே இடத்த சுற்றி அதோட டிஸ்டர்பன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா the point of origin of earthquake is called focus. ஸோ the point of origin, for example இந்த இடத்துல நமக்கு earthquake occur ஆகுதுன்னா it is focus. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நேராக இந்த இடத்துக்கிட்ட இங்கே, அதாவது இது வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸ், ஓகேவா, இது நம்ம இந்த இன்டீரியர் க்ரஸ்ட்டு. ஸோ இங்கே அந்த ஃபீல் ஆகிற அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஹைப்போசென்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உருவாகிறது டைரெக்டாக அதோட வேவ்ஸ் வைப்ரேட் ஆகி இதுக்கு நேராக போய் என்ன ஆகும், நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் பாயிண்ட் அவுட் ஆகும். இந்த பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எபிசென்டர். இந்த பிளேஸ் என்னன்னு சொல்கிறோம், எபிசென்டர்னு சொல்கிறோம். ஸோ எபிசென்டர் வந்து ஃபோக்கஸ் வந்து எபிசென்டர் இஸ் அபவ் த ஃபோக்கஸ். ஸோ இதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா earthquake ஃபீல் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்த earthquakes வந்து சீஸ்மிக் வேவ்ஸாக அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்காங்க. சீஸ்மிக் வேவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா earthquakes generate seismic wave. The nature, force and speed of these seismic waves depend on the nature of the medium through which it passes. Accordingly, these three மேஜர் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் வந்து அதோட நேச்சர், அதோட தன்மையை பொறுத்தும், அதோட வர ஸ்பீடை பொறுத்தும், இல்லை அதோட அழுத்தத்தை பொறுத்தும் தான் வந்து இங்கே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைமரி ஆர் பி வேவ்ஸ், செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ் ஆர் எல் வேவ். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக அதை என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆர் பி வேவ்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது நம்ம எர்த் சர்ஃபேஸு, இது வந்து
க்ரஸ்ட்டு. இந்த க்ரஸ்ட்டு இந்த இடத்துல உருவாகிறது தான் என்னது, ஃபோக்கஸ் ஆர் ஹைப்போ சென்டர்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நேராக சில வைப்ரேஷன் அதை சுற்றி உருவாகும். அப்போ நேராக இங்கே ரீச் ஆகுறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எபி சென்டர். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எபி சென்டர்னு சொல்கிறோம். ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கு நடுவில் சில அதோட நேச்சர், அதோட ஸ்பீடு, அதோட ஃபோர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்மளோட சீஸ்மிக் வேவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒன்று பிரைமரி வேவ்ஸ், அப்படி இல்லைன்னா பி வேவ்ஸ்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி வேவ்ஸ் ஆர் S waves. Then third one is surface waves or L waves. ஸோ இப்படி தான் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி வேவ்ஸ் ஆர் பி வேவ்ஸ், அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த எர்த்குவேக் வேவ்ஸ். கம்பேர் பண்ணியிருக்கிறதுல இது வந்து என்னது ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. கம்பேர் பண்ணியிருக்க 3 வேவ்ஸில் இது வந்து ஃபாஸ்டஸ்ட் வேவ்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரீச்சஸ் த எபிசென்டர் ஃபஸ்ட்டு. எபிசென்டரை வந்து முதல்ல இது அடையும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எபிசென்டர்னால் எர்த் சர்ஃபேஸில் சொன்னோம் இல்லையா, இங்கே மேலே எர்த் சர்ஃபேஸை வந்து முதல்ல அடையிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ரீச் இன் எபிசென்டர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிட் ஃபார்ம், லிக்விட் ஃபார்ம், கேஸ். ஸோ இந்த எந்த இதுலனாலும் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எதுவுமே அதுக்கு தடையாக இருக்காது. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே அது நம்ம இட் புஷ் ஆர் புல் ஆன் வித் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா. ஸோ இது வந்து எத்தனை கிலோமீட்டர் பர் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5.3 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேவா. ஸோ இது ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து எபிசென்டரை ரீச் பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு லிக்விட், சாலிட், கேஸ் எல்லாத்துலேயுமே அது பாஸ் ஆகும். ஸோ அதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.3 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் ஆவரேஜ் வெலாசிட்டியில் அது என்ன ஆகும், பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு செகண்டரி வேவ்ஸ். தென் நெக்ஸ்ட்டு செகண்டரி வேவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ட்ராவல் த்ரூ சாலிட். ஓகேவா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ட்ராவல்ஸ் த்ரூ சாலிட். இந்த ப்ரைமரி வேவ்ஸ் பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணோன்னு பார்த்துருப்போம். பட் இந்த செகண்டரி வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ சாலிடில் மட்டும் ட்ராவல் பண்ணும். தென் நெக்ஸ்ட் அது ட்ராவல் பண்ணும் போது எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். எப்படி உருவாகுதோ அந்த இடத்துல பர்பண்டிகுலராக அது என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். ஓகே. உங்களுக்கு பர்பண்டிகுலர்னால் என்னன்னு தெரியும், 90 டிகிரி, அதுதான் பர்பண்டிகுலர். ஸோ இது பர்பண்டிகுலராக என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் ஆவரேஜ் வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. டு 8 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இது ஃபாஸ்டஸ்ட்டாக எபிசென்டரை போய் ரீச் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு சாலிட், லிக்விட், கேஸில் போயிட்டு பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எல்லா விதத்துலையுமே அது பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 5.3 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் வெலாசிட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்டரி வேவ் வந்து இட் ட்ராவல்ஸ் இன் சாலிட் மட்டும்தான், பர்பண்டிகுலராக தான் அது ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 8 கிலோமீட்டர் பர் செகண்ட். தென் நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வேவ். தென் சர்ஃபேஸ் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலர் டு P waves. P wavesனால் the primary wavesன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் சிமிலர் டு P waves. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ட்ராவல்ஸ் அலாங் கிரவுண்டோட ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. டிஸ்ட்ரக்டிவ் வேவ். தென் நெக்ஸ்ட்டு அதோட வெலாசிட்டி பார்ப்போம். 1 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 5 கிலோமீட்டர் per second.
ஸோ இது ஒன் அது ரொம்ப ஸ்லோ. தென் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்லோ. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எர்த்குவேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் ஆல். எர்த்குவேக் எங்கே ஃபார்ம் ஆகுது, அந்த க்ரஸ்ட்லேருந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு, க்ரஸ்ட்டில் இருக்கும்போது அது ஃபோக்கஸ், எர்த் சர்ஃபேஸில் எபிசென்டரில். தென் அதுக்கு 3 சீஸ்மிக் வேவ்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி, அனதர் செகண்டரி, அடுத்தது வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ். தென் ப்ரைமரியில் என்ன அதோட வெலாசிட்டி என்ன, ஸ்பீடு என்ன, எதில் பாஸ் ஆகும், செகண்டரியில் அதே தான், தென் சர்ஃபேஸில் எவ்வளோ. ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். இது 1 to 8 km/s, இது 1 to 5 km/s, இது 5 to 5.3 to 10.6 km/s. ஸோ இதுதான் ஃபாஸ்டஸ்ட். இன்னும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எர்த்குவேக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the instrument which is record the earthquake wave is called seismograph. சீஸ்மோகிராஃபை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க எர்த்குவேக் வந்து எவ்வளோ வந்து ஹெக்டார்ஸ் வந்துருக்குன்னு. ஸோ ஆர் சீஸ்மோகிராஃப் அப்படி இல்லைன்னா சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவோம். தி சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் எர்த்குவேக் இஸ் கால் சீஸ்மாலஜி. நம்ம ஏற்கனவே அதை சீஸ்மிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி படிக்கிறது சீஸ்மாலஜி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் 1 மார்க்ஸாக இருக்கலாம். சீஸ்மோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணும். சீஸ்மாலஜின்றது அதோட ஸ்டடி. நெக்ஸ்ட் அதோட சீஸ்மிக் வேவ்ஸ் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் earthquake. Then in next video we can see about volcanoes and tsunami, other topics எல்லாமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களுக்கு இந்த சாப்டர் யூனிட் முடிஞ்சிடும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.